போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்க அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் வணக்கம். இன்று நான் என்ன தலைப்பு வச்சுருக்கேன்னா, போதும்டா சாமி அப்படிங்கிற தலைப்பு வச்சுருக்கேன். இந்த போதும்டா சாமிங்கிற தலைப்பு வந்து பார்த்திங்கன்னா அனைவருக்குமே பொருந்தக்கூடியது. அதாவது போட்டித் தேர்வுக்கு தயாராக போகிற, இனிமே தான் தயாராக போகிறேன் அப்படிங்கிறவங்களுக்கும் பொருந்தும். ஆல்ரெடி நான் தயார் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த தலைப்பு பொருந்தும். பொதுவாக எல்லாத்துக்குமே இந்த தலைப்பு பொருந்தக்கூடியதான். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, நம்ம ஒரு போட்டித் தேர்வுக்கு தயாராகணும், நம்ம ஒரு அரசாங்க வேலை வாங்கணும்னு நீங்கள் முடிவெடுத்துட்டுனா, ஃபஸ்ட்டு நம்மளுக்கு வேண்டியது தன்னம்பிக்கை. 2வது தொடர் முயற்சி வேணும். 3வது தொடர் பயிற்சி வேணும். இந்த 3மே முக்கியம் போட்டித் தேர்வுக்கு. எதுக்காக இந்த போதும்டா சாமி தலைப்பை நான் எடுத்திருக்கேன்னா, உதாரணத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம். சமீபத்தில் நடந்த குரூப் 2 தேர்வை பார்த்தீங்க அப்படின்னா, நிறையா நீங்கள் இப்போ அந்த வீடியோ பார்த்துட்ருக்க பல பேர் எழுதியிருப்பீங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா, பல வருடங்களாக இந்த டிஎன்பிசிக்கு தயார் பண்ணிவிட்டு குரூப் 2க்கு குரூப் 4க்கு தயார் பண்ணிகிட்ருக்க மாணவராக இருந்திருக்கலாம். ஆனால் அந்த வினாத்தாளை பார்த்த உடனே எல்லாருக்கும் என்ன மனநிலை வந்திருக்கும்? நாம் இவ்வளோ வருஷம் படிச்சுட்டோம், இவ்வளோ வருஷம் படித்து நம்ம படித்ததுக்கு தகுந்த மாதிரி கொஷின் கேட்கலையே, ஆமாம் நம்ம படித்ததெல்லாம் வேஸ்ட்டே அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பீங்க. தயவு செய்து யாரும் அந்த முடிவுக்கு வர வேண்டாம். வினாத்தாள் கடினமாக இருந்தாலும் கூட டிஎன்பிசி எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளை தயார்படுத்திக்கிடணும், நம்மளை மேம்படுத்திக்கிடணும். அதை விட்டுட்டு டிஎன்பிசி வந்து கொஸ்டின் கஷ்டமாக கேட்டுட்டாங்க அப்படிங்கிற மனநிலைக்கு நம்ம போகக்கூடாது. ஃபஸ்ட் பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் உங்களோட பல வருட உழைப்பை வந்து இதில் போட்டிருக்கீங்க. நான் சொல்ல போகிறது வந்து ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கவங்களுக்கும் பொருந்தும், இனிமேல் ப்ரிப்பேர் பண்ண போகிறவங்களுக்கும் பொருந்தும். சரிங்களா? நல்லா கேட்டுக்கோங்க. நீங்கள் பல வருட உழைப்பை போட்டிருக்கீங்க, வெற்றி கனியை தொடுறதுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம்தான் இருக்குது. நீங்கள் இப்போ நம்மளால் வெற்றி கோட்டை தொட முடியலையே அப்படின்னு நீங்கள் திரும்பி போயிட்டீங்க அப்படின்னா, அந்த கொஞ்சம் தூரம்தான், அந்த கொஞ்சம் தூரத்தை நீங்கள் மனம் செழிக்காமல் சோர்வடையாமல் இருந்தீங்க அப்படின்னா அந்த வெற்றி கோட்டை ஈஸியாக நீங்கள் தொட்டுடலாம். சரிங்களா? இப்போ எல்லோரும் என்ன மனநிலைக்கு வந்திருப்பீங்க? நம்ம பல வருஷமாக படிச்சுட்ருக்கோம், பல வருஷமாக படித்தும் நம்மளால் வின் பண்ண முடியலை, போதும்டா சாமி அப்படிங்கிற மனநிலைக்கு வந்திருப்பீங்க. ஸோ அதுக்காக தான் இந்த தலைப்பை சூஸ் பண்ணேன். தயவு செய்து யாரும் போதும்டா சாமி அப்படிங்கிற மனநிலைக்கு வர வேண்டாம் அப்படிங்கிறதான் நான் சொல்ல வர்ற கருத்து. நம்ம யாருமே வெற்றியாளர்கள் எல்லாரையும் பார்த்தீங்க அப்படின்னா தோல்வி இல்லாமல் வந்து அவங்களோட வரலாறு வந்து பேசப்படலை. எல்லோருடைய வெற்றியிலும் பின்பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா தோல்விங்கிறது கண்டிப்பாக இருக்கும். அது நிறைய பேர் சொல்லுவாங்க, நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ஸோ அந்த டாப்பிக்குள்ளே நம்ம இப்போ போக வேண்டாம். ஸோ இந்த ஆட்டோகிராஃப் படத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு அந்த பாடலில் ஒரு பாட்டு வரி வரும். உளிதாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும், வழிதாங்கும் இதயம் தானே நிலையான சுகம் காணும் அப்படிங்கிற அந்த வரியை நீங்கள் அடிக்கடி சொல்லி பாருங்கள். உளி தாங்கக்கூடிய கற்கள் தான் நல்ல சிலையாகும். அதுபோல் நம்ம வழிகளை தாங்கக்கூடிய மனநிலையில் இருந்தால்தான் நம்ம நிலையான சுகம் காண முடியுது அந்த பாடல் வரியோட பொருள். ஸோ நாம் தொடர் முயற்சி, தொடர் பயிற்சி, தன்னம்பிக்கை 3ஐயும் ஒருங்கிணைத்து செயல்படும்போது நிச்சயமாக நம்ம வெற்றி கனியை பறிப்போம் அப்படிங்கிறத எந்தவித ஐயமும் இல்லை. ஆகவே போட்டித் தேர்வுக்கு தேவை போதும்டா சாமி கிடையாது, தன்னம்பிக்கை, தொடர் முயற்சி, தொடர் பயிற்சி, இதுதான் முக்கியம்.